ஹாய் வியூவர்ஸ். ஆக்சுவலி ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. நான் லாஸ்ட் வீடியோலேயே வந்து பார்ட் டூலே ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலான்னு பார்த்தேன் 3B. பட் வந்து டியூ டு சம் சுச்சுவேஷன் ரெக்கார்டிங் பாதிலே கட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ நான் பார்ட் டூ வந்து தனியாக அப்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ பார்ட் த்ரீயில் வந்து நான் மிச்சம் இருக்கிற 3B வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ நம்ம பார்ட் டூவில் வந்து ஜிஎஸ்ஆர் 2B வந்து பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ இப்போது 3Bயோட டேபிள் 4 டிஸ்கஷன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 4A1ல் வந்து உங்களுக்கு நீங்கள் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸில் நீங்கள் பே பண்ண ஐஜிஎஸ்டியை நீங்கள் இங்கே வந்து என்டர் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஆஸ் ஐ ஆல்ரெடி மென்ஷன்ட், லைபிலிட்டி எதுவுமே நீங்கள் இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ்க்கு நீங்கள் க்ரியேட் பண்ண மாட்டீங்க 3Bயில். ஏன்னா நீங்கள் ஏற்கனவே கஸ்டம்ஸ் வந்து பே பண்ணியிருப்பீங்க. ஸோ 3.1D டேபிளில் உங்களுக்கு வந்து இம்போர்ட் ஆஃப் கூட்ஸோட டாக்ஸபிள் வேல்யூவில் என்டர் பண்ண மாட்டீங்க. ஓகேங்களா? ஸோ அது டாக்ஸபிள் வேல்யூ வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ்க்கு நீங்கள் தெரியும்னா நீங்கள் வந்து பில் ஆஃப் என்ட்ரி ரெஃபர் பண்ணால் தான் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து உங்களோட 2Bயில் வந்துட்டு இங்கே இம்போர்ட் ஆஃப் கூட்ஸ்னு இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே இருந்துட்டு உங்களுக்கு வந்து வந்துடும். அந்த அந்த வேல்யூ போய் 4A1ல் போய் உட்காந்துரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ். ஓகேங்களா? ஸோ வித் ரெஸ்பெக்ட் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியது என்னென்னா, சப்ளையர் இஸ் லொக்கேட் வந்து அவுட் சைட் இந்தியா. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எந்த ஜிஎஸ்டி ரெஜிஸ்ட்ரேஷனுமே அவங்களுக்கு இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அவங்க வந்து ஜிஎஸ்டிஆர் 1ல் ஃபைல் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஓகேங்களா? ஸோ அன்லைக் அதர் லோக்கல் பர்ச்சேசஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேசஸ், இன்வெர்ட் சப்ளைஸ் மாதிரி உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டிஆர் 1லேருந்து 2Bக்கு உங்களுக்கு வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகாது இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ். அதே மாதிரி கஸ்டம்ஸ் டேட்டாலேருந்து இம்போர்ட் ஆஃப் குட்ஸ் மாதிரி ஜிஎஸ்டிஆர் 2Bக்கு வந்து இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் ஆட்டோ பாப்புலேட் ஆகாது. ஓகேங்களா? நீங்கள் வந்து உங்கள் 3Bயில் வந்து லைபிலிட்டி கிரியேட் பண்ணி பே பண்ணி ஐடிசி எடுத்தால் தான் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸோட ஐடிசி நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து சப்போஸ் வந்துட்டு 3B வந்து நீங்கள் வந்து இப்போ மே மந்த்னா நீங்கள் ஜூன் 20 ஃபைல் பண்ணுவீங்களா? சப்போஸ் வந்து நீங்கள் ஜூன் 20 வந்து நீங்கள் வந்து 3B வந்து 3.1Dயில் நீங்கள் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜில் இட்ஸ் வந்து ரிவர்ஸ் சார்ஜ் மெக்கானிசம். ஓகேங்களா? ஸோ இட்ஸ் அ ரிவர்ஸ் சார்ஜ் சப்ளை. நீங்கள் இம்போர்ட் ஆஃப் சர்வீஸ் 3.1Dயில் லைபிலிட்டி கிரியேட் பண்ணி டேபிள் 6ல் பே பண்ணிவிட்டு நீங்கள் வந்து த்ரூ 3B வந்து நீங்கள் இந்த டேபிள் 4 ஐடிசி கிளைம் பண்ணுறீங்க. ஓகேங்களா? பட் வந்து நீங்கள் ஜிஎஸ்டிஆர் 2B வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மே மந்த்துக்கு நீங்கள் ஜூன் 14 நீங்கள் வந்து ஜென்ரேட் பண்ணிடுவீங்க. கரெக்டுங்களா? அப்போனா வந்துட்டு உங்களுக்கு வந்து என்ன ஆகும், அதில் வந்து உங்களுக்கு இம்போர்ட் ஆஃப் சர்வீஸோட ஐஜிஎஸ்டி ரிஃப்ளெக்ட் ஆகிருக்காது. ஏன்னா நீங்கள் லேட்டராக தான் நீங்கள் பே பண்ணுறீங்க. ஸோ டியூ டு திஸ் டைமிங் டிஃப்ரென்ஸ் வந்து ஐடிசி மிஸ் மேட்ச் பிட்வீன் 2B அண்ட் 3B உங்களுக்கு வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை. ஸோ நீங்கள் 2B விட நீங்கள் 3Bயில் அதிகமாக கிளைம் பண்ணிக்கலாம் ஐடிசி, ப்ரொவைடட் இட் ஷுட் பி சப்ஜெக்ட் டு ஜிஎஸ்டி லா அண்ட் ரெகுலேஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கரண்ட்ல அசஸ்சி வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து 2B விட 3Bயில் இந்த 450 ருபீஸ் வந்து அதிகமாக கிளைம் பண்ணியிருக்காங்க 4A3யில். ஓகேங்களா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 4A3யில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜீரோ டேக்ஸ் இங்கே இருக்குது. பட் வந்து அவர் ஜீரோ ஐடிசி இருக்குது. அவங்க 450 ருபீஸ் கிளைம் பண்ணியிருக்காங்க இங்கே. அதனால தான் உங்களுக்கு அந்த வார்னிங் மெசேஜ் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. ஈவன் இஃப் யூ ஹேவ் வந்து வார்னிங் மெசேஜ் எந்த இஷ்யூஸுமே இல்லை, நீங்கள் வந்து ஃபைல் பண்ணிக்கலாம், எந்த ப்ராப்ளமே இல்லை. பட் வந்துட்டு உங்களுக்கு வந்து என்னென்னா ஃப்யூச்சரில் எனி இஷ்யூஸ் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து வேலிட் ரீசன் இருக்கணும். ஓகேங்களா? அண்ட் இல்லை இப்போ சப்போஸ் வந்து சப்ளையர் வந்து உங்களுக்கு ஒரு இன்வாய்ஸ் வந்து உங்களுக்கு வந்து மே மந்த் ரிப்போர்ட் பண்ணல, அப்போ உங்கள் 2Bயில் வந்திருக்காது, நீங்கள் 3Bயில் நீங்கள் கிளைம் பண்ணிக்கலாம். ஸோ ஃப்யூச்சரில் நீங்கள் வந்து எதாவது மிஸ் மேட்ச் வந்தாலும் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்வெர்ட் சப்ளைஸ் ஃப்ரம் ஐஎஸ்டி இன்புட் சர்வீஸ் டிஸ்ட்ரிபியூட்டர். ஸோ ஐஎஸ்டினா என்னன்ற கான்செப்ட் நான் ஏற்கனவே உங்களுக்கு வந்து சொல்லிட்டேன். ஸோ எனி இன்வெர்ட் கிரெடிட்ஸ் ஃப்ரம் ஐஎஸ்டி ஏதாவது இருக்குன்னா 4A4 இங்கே ஜீரோ. ஓகேங்களா? அது இங்கே வந்து ஆட்டோ பப்ளேட் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் ஆல் அதர் ஐடிசி. ஓகேங்களா? அதாவது யோர் ரிமைனிங் ஐடிசிஸ், உங்களோட லோக்கல் பர்ச்சேஸ், இன்டர்ஸ்டேட் பர்ச்சேஸ், அந்த ஆல் அதர் ஐடிசிஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து இந்த ஆல் அதர் ஐடிசி கேட்டகரியில் வந்துடும். ஓகேங்களா? ஸோ உங்களோட 4A5 கேட்டகரியில் இந்த டேட்டா வந்து இங்கே உங்களுக்கு வந்து ஆட்டோ பப்ளேட் ஆகிருக்கு. ஓகேங்களா? ஸோ தீஸ் ஆர் த ஐடிசி விச் யூ ஹவ் கிளைம்டு டியூரிங் த கரண்ட் டேக்ஸ் பீரியட் அவைல்டு டியூரிங் த கரண்ட் டேக்ஸ் பீரியட். இதில் வந்து இன்எலிஜிபிள் ஐடிசியை நம்ம 4Bயில் வந்து ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ 4B1 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 38, 42, 43, செக்ஷன் 17 சப்செக்ஷன் 5, அதாவது பெர்மனன்ட் ரிவர்சல்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து பேசுது. அதாவது இந்த ஐடிசியில் நீங்கள் ஒன்ஸ் ரிவர்ஸ் பண்ணிட்டா திரும்ப உங்களால் ரீக்ளைம் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் பெர்மனன்ட்லி இன்எலிஜிபிள். ஓகேங்களா? 4B2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டெம்பரரி ரிவர்சல்ஸ் பற்றி உங்களுக்கு வந்து பேசும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு ரூல் 4B1 பற்றி நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ ரூல் 38 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது பேங்க்ஸ் என்பிஎஃப்சி சம்மந்தப்பட்டது. ஸோ அதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ண தேவையில்லை. ரூல் 42 அண்ட் 43 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரூல் 42 அண்ட் 43 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா காமன் இன்புட்ஸை பற்றி உங்களுக்கு வந்து பேசுது. ஓகேங்களா? இப்போ ரூல் 42 வந்து ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் வந்து காமன் இன்புட் அண்ட் இன்புட் சர்வீசஸ் வந்து நீங்கள் போத் டாக்ஸபிள் அண்ட் எக்ஸம்டட் அவுட்புட் சப்ளைக்கு யூஸ் பண்ணுறீங்கன்னா அப்போனா வந்துட்டு
எக்ஸம்டட் ஆப்ரேட் சப்ளைக்கு உங்களுக்கு வந்து ஐடிசி கிரெடிட் எடுக்க முடியாது கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த ப்ரொபோர்ஷனேட் ஐடிசியை நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும் இங்கே. அதனால தான் பெர்மனன்ட் ரிவர்ஸ்ட். அதுதான் வந்து ரூல் 42 ஓகேங்களா? இப்போ எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆஃபீஸ் ரெண்ட் வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா வந்து ரா மெட்டீரியல்ஸ் கூட எடுத்துக்கோங்க. ஸோ நீங்கள் வந்து இன்புட்ஸ் நீங்கள் வந்து ரா மெட்டீரியல் வாங்கி அதை வச்சு நீங்கள் போத் டேக்ஸபிள் அண்ட் எக்ஸம்டட் கூட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க. அப்போ எக்ஸம்டட் கூட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் யூஸ் பண்ண ரா மெட்டீரியல் மேலே நீங்கள் பே பண்ண ஜிஎஸ்டி ஐடிசி எடுத்துக்க முடியாது. ஸோ சப்போஸ் வந்து 20% வந்து வந்து எக்ஸம்டட் சப்ளை நீங்கள் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறீங்கன்னா இப்போ 20% ஆஃப் ஜிஎஸ்டி பெய்டு வந்து நீங்கள் இங்கே வந்து ரிவர்ஸ் பண்ணிக்கணும் ஓகேங்களா? 80% தான் உங்களுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து அலோடு. அது வந்து நீங்கள் இங்கே மேலே 100% கிளைம் பண்ணியிருப்பீங்க. அப்போ கீழே 20% போயிடுச்சுன்னா 80% உங்களுக்கு டேரெக்டாக வந்துடும் சியில் ஓகேங்களா? டேபிள் சியில் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் வந்து 43 உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காமன் கேபிட்டல் குட்ஸ் வந்து நீங்கள் போத் டேக்ஸ் அண்ட் எக்ஸம்ட் சப்ளைக்கு நீங்கள் யூஸ் பண்ணீங்கன்னா ரூல் 43 அப்ளை ஆகும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து மிஷின் வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த மிஷின் வச்சு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, குட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதே ப்ராடக்ட் ப்ரொடியூஸ் பண்ணுறீங்க, அதே வந்து அந்த ப்ராடக்ட் மேனுஃபேக்சரை வந்து நீங்கள் நீங்கள் இட்ஸ் யூஸ் ஃபார் போத் டேக்ஸ் அண்ட் எக்ஸம்ட் சப்ளைஸ் ஓகேங்களா? அப்போ வந்து என்னென்னா எக்ஸம்டட்கானதை நீங்கள் ப்ரொபோஷனல் ரிவர்சல் நீங்கள் வந்து பண்ணுவீங்க ஓகேங்களா? அதுதான் ரூல் நம்பர் 43 ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து 17 சப்ஷன் 5 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது வந்துட்டு பிளாக்டு கிரெடிட்னு இருக்குது. அதாவது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இந்த நேச்சர் ஆஃப் சப்ளைஸ்க்கெல்லாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடிசி வந்து எடுத்துக்கவே முடியாது ஓகேங்களா? ஸோ அது ஒரு 9 கேசஸ் வந்து ரொம்ப டீட்டெயில் எலாபரேட்டாக உங்களுக்கு வந்து ஆக்டில் கொடுத்துருப்பாங்க ஓகேங்களா? ஸோ அதில் உங்களோட சப்ளைஸ் ஏதாவது கவர் ஆச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு ஐடிசி கிளைம் பண்ண முடியாது. ஸோ அதுக்கான ரிவர்சல்ஸ் இங்கே நீங்கள் வந்து எடுத்துக்கணும் ஓகேங்களா? அதில் ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் நான் உங்களுக்கு வந்து சொல்லணும்னா இப்போ சப்போஸ் வந்து கூட்ஸ் டெஸ்ட்ராய்டு ஓகேங்களா? நீங்கள் வந்து கூட்ஸ் வந்து வாங்கியிருக்கீங்க. அது நீங்கள் வந்து அது மேலே ஜிஎஸ்டி பே பண்ணியிருக்கீங்க. பட் வந்து அந்த கூட்ஸ் நீங்கள் விற்கிறதுக்கு முன்னாடியே அந்த கூட்ஸ் வந்து டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. சப்போஸ் ஃபயரில் அது வந்து இது போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா கூட்ஸும் அழிஞ்சு போச்சுன்னா அப்போ வந்து உங்களுக்கு அந்த அந்த கூட்ஸ் டெஸ்ட்ராய்ட் மேலே நீங்கள் பே பண்ண ஜிஎஸ்டி வந்து ஐடிசி எடுத்துக்க முடியாது. இட் இஸ் கவர்ட் அண்டர் பிளாக் கிரெடிட் ஓகேங்களா? பிகாஸ் ஐடிசி இஸ் அவைலபிள் ஒன்லி வென் த கூட்ஸ் ஆர் யூஸ்டு ஃபார் பிஸ்னஸ் இந்த கோர்ஸ் ஆர் ஃபர்தரன்ஸ் ஆஃப் பிஸ்னஸ். நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஐடிசி எடுத்துக்க முடியும். ஸோ இங்கே வந்து நீங்கள் பிஸ்னஸ்க்கு யூஸ் பண்ணல கரெக்டுங்களா? கூட்ஸ் டெஸ்ட்ராய் ஆகிடுச்சு. அதனால ஐடிசி வந்து ஐடிசி செயின் அங்கேயே பிரேக் ஆகிடுச்சு. ஸோ ஐடிசி நீங்கள் வந்து எடுத்துக்க முடியாது. அந்த மாதிரி ஐடிசிஸ்லாம் நீங்கள் இங்கே பெர்மனன்ட் ரிவர்சல் இங்கே நீங்கள் மென்ஷன் பண்ணுவீங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் 4B2 பார்த்தீங்கன்னா அதர்ஸில் வந்துட்டு உங்களுக்கு 2 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ரூல் 37 ரூல் 37A டெம்பரரி ரிவர்சல்ஸில் ஓகேங்களா? இப்போ சப்போஸ் வந்துட்டு ஏப்ரலில் வந்து நீங்கள் உங்களுக்கு சப்ளையர் வந்து கூட்ஸ் வந்து சப்ளை பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்து மே மந்தில் நீங்கள் அதுக்கான ஐடிசி எடுத்துக்கிட்டீங்க. ஆனால் 180 டேஸ் ஃப்ரம் த டேட் ஆஃப் இன்வாய்ஸ் செப்டம்பர் வரைக்கும் நீங்கள் சப்ளையருக்கு பேமெண்ட்டே பண்ணலை. அப்போனா நீங்கள் என்ன பண்ணணும்னா செப்டம்பர் மந்த் ரிட்டன் நீங்கள் அக்டோபரில் ஃபைல் பண்ணும்போது நீங்கள் எடுத்த ஐடிசியை ரிவர்ஸ் பண்ணணும் ஓகேங்களா? ஸோ இந்த 4B2வில் நீங்கள் வந்து டெம்பரரி ரிவர்சலில் நீங்கள் மென்ஷன் பண்ணிடுவீங்க ஓகேங்களா? இப்போது நீங்கள் ஃப்யூச்சரில் பே பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. சப்போஸ் ஜான்வரியில் நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா அப்போ ஜான் மந்த் ரிட்டன் நீங்கள் ஃபைல் பண்ணும்போது 4A5ல் நீங்கள் அந்த ரிவர்ஸ் பண்ண ஐடிஸை கிளைம் பண்ணிவிட்டு 4D1ல் அந்த இன்ஃபர்மேஷன் நீங்கள் டிஸ்க்ளோஸ் பண்ணணும். ஐடிசி ரீக்ளைம்டு விச் வாஸ் ரிவர்ஸ்டு அண்டர் டேபிள் 4B2 earlier tax period that is செப்டம்பர் ஓகேங்களா? ஸோ 4D காலம் வந்து பார்த்தீங்கன்னா 4D1 அண்ட் 4D2 ரெண்டுமே ஒன்லி ஃபார் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பர்பஸ் தான், வேறு எதுவுமே இல்லை ஓகேங்களா? ஸோ அதுதான் கான்செப்ட் ஓகேங்களா? அது உங்களோட நெட் ஐடிசி அவைலபிள் அஃபெக்ட் பண்ணவே பண்ணாது ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரூல் 37A. ரூல் 37 வந்து ரெசிபியன்ட் டிஃபால்ட்டு. ரூல் 37A வந்து சப்ளையர் டிஃபால்ட்டு. நீங்கள் வந்து சப்ளையருக்கு வந்து பே பண்ணிட்டீங்க. நீங்கள் வந்து ஃபுல் இன்வாய்ஸ் அமௌண்ட் பே பண்ணிட்டீங்க. ஆனால் அவங்க வந்து 3B சப்ளையர் வந்து ஃபைல் பண்ணல. அப்படின்னு என்ன அர்த்தம்? 3B ஃபைல் பண்ணினா அவன் டேக்ஸ் கட்டவே இல்லை சப்ளையர் டிபார்ட்மெண்ட்டுக்கு. அப்போ நீங்கள் அந்த டேக்ஸ் ஐடிசி எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அப்போ நீங்கள் அந்த ஐடிசியை வந்து நீங்கள் வந்து ரிவர்ஸ் பண்ணணும். நீங்கள் ரிவர்ஸ் பண்ணிட்டீங்கன்னா அப்போ எப்போ அவர் வந்து டேக்ஸ் வந்து கட்டுறாங்களோ, எப்போ 3B ஃபைல் பண்ணி டேக்ஸ் கட்டுறாங்களோ அப்போ நீங்கள் அந்த ஐடிசியை திரும்ப ரீக்ளைம் பண்ணிக்கலாம் ஓகேங்களா? ஸோ அதே ப்ரொசீஜர் தான். ரூல் 37க்கு என்ன கான்செப்டோ அதே கான்செப்ட் தான் நீங்கள் ரூல் 37Aலையும் நீங்கள் அப்ளை பண்ணுவீங்க ஓகேங்களா? ஸோ ஆல் ரீக்ளைம்ட் ஐடிசி வில் கோ டு 4A5 ஓகேங்களா? நாட் டு 4D1 ஓகேங்களா? 4D1 இஸ் ஒன்லி ஃபார் டிஸ்க்ளோசிங் த அமௌண்ட் ஆஃப் ஐடிசி ரீக்ளைம்டு ஒன்லி ஃபார் டிஸ்க்ளோஷர் பர்பஸ் ஓகேங்களா? நீங்கள் இங்கே 4D நீங்கள் கிளைம் பண்ணுறது ஐடிசி உங்களுக்கு வந்து கிளைம் பண்ணி கிரெடிட் வேணும்னா கிரெடிட் லெஜருக்கு போகிறதுக்கு நீங்கள் 4A5ல நீங்கள் அந்த ரீக்ளைம் ஐடிசி நீங்கள் வந்து கொடுக்கணும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெட் ஐடிசி அவைலபிள் A-B. ஸோ இந்த சி காலம் தான் உங்களுக்கு வந்து உங்களோட எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜரில் போய் வந்து கிரெடிட் ஆகும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 4D1 பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ரீக்ளைம் ஐடிசியோட இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஸ் இங்கே பண்ணுவீங்க. 4D2 வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட
இன்எலிஜிபிலிட்டிஸ், பெர்மனன்ட் இன்எலிஜிபிலிட்டிஸ் எல்லாமே 4DTல டிஸ்க்ளோஸ் பண்ணுவீங்க. டிஸ்க்ளோஷர் பர்ப்பஸ் மட்டும் தான். ஓகேங்களா? சப்போஸ் பர்சனல் பர்ப்பஸ்க்கு யூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்ல டைம் பார்ட் ஐடிசி உங்களுக்கு இருக்கு. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்க ஃபினான்ஷியல் இயர் 26, 27ல இருக்க இன்வாய்ஸ் ஏதாவது நீங்க வாங்கின இன்வாய்ஸ்க்கு நீங்க ஐடிசி நீங்க 30th நவம்பர் 2027க்குள்ள நீங்க கிளைம் பண்ணணும். அதுதான் டியூ டேட். ஓகேங்களா? அப்படி நீங்க வந்து கிளைம் பண்ணலைன்னா, நீங்க அந்த ஐடிசிய நீங்க எப்பவுமே கிளைம் பண்ண முடியாது. நீங்க ஃபர்ஸ்ட் டைம் கிளைம் வந்து 30th நவம்பர் 2027க்குள்ள நீங்க பண்ணணும். 2026 இந்த 26, 27 ஃபினான்ஷியல் இயர்ல இருக்க போற ஐடிசிஸ் எல்லாமே. ஓகேங்களா? அப்படி நீங்கள் கிளைம் பண்ணலைன்னா அப்போ டைம் பார் ஐடிசின்னு சொல்லுவாங்க. அப்போ அதுக்கு மேலே நீங்கள் கிளைமே பண்ண முடியாது. அதனால அந்த மாதிரி ஐடிசிஸ் எல்லாமே இங்கே உங்களுக்கு வரும். அதான் 16 சஃபிஷியன்ட் 4 அண்ட் வந்து டியூ டு சம் அதர் டியூ டு பிளேஸ் ஆஃப் சப்ளை ரூல்ஸ் அண்ட் அதர்ஸ் டியூ டு பர்சனல் பர்பஸ்க்காக அந்த மாதிரி இருக்குல்ல ரீசன்ஸு. அந்த டியூ டு 17 சஃபிஷியன்ட் 5ல கவர் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் பர்சனல் எக்ஸ்பென்சஸ் நீங்கள் பர்சனல் கன்சம்ஷன் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா அதுக்கெலாம் ஐடிசி இல்லை, ஏன்னா பிஸ்னஸ் பர்பஸ் இல்லை. ஸோ அது எல்லாமே இங்கே உங்களுக்கு வந்து வரும். ஸோ 4D இஸ் ஒன்லி ஃபார் யுவர் இன்ஃபர்மேஷன் டிஸ்க்ளோஷர் பர்பஸ். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கும். 4A5ல என்ன ஆட்டோ பாப்புலேட் ஆகணும், 4A4ல என்ன, 4A3ல என்ன, 4A1ல என்ன, எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஐடிசி நாட் அவைலபிள் பாருங்கள். 4D2 ஓகேங்களா? டெம்பரரி ரிவர்சல்ஸ் பற்றி சொல்லியிருக்காங்க. 4D2 ஓகேங்களா? ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து இங்கே இருக்கும். ஸோ இங்கே எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து அங்கே வந்து ஆட்டோ பாப்புலேட் ஆகும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள் 4B2 சாரி 4D2 சாரி 4D2s வந்து என்னது, டெம்பரரி இன்எலிஜிபிள் சாரி பெர்மனன்ட் இன்எலிஜிபிள் ஐடிசி. சாரி கைஸ், பிஎன்டி கன்ஃபியூஸ் பண்ணிட்டேன். ஸோ பெர்மனன்ட் இன்எலிஜிபிள். ஓகேங்களா? ஐடிசிஸ் என்னென்னு 4D2 காலம்ஸில் இது எல்லாமே உங்களுக்கு வந்து போய் சேரும். ஓகேங்களா? ஐடிசி நாட் அவைலபிள். ஓகேங்களா? இந்த ஐடிசி நீங்கள் திரும்ப அவைல் பண்ணவே முடியாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து ஐடிசி ரிவர்சல் 4B2 பிபி. பி இஸ் வந்து டெம்பரரி ரிவர்சல்ஸ். ஓகேங்களா? ஸோ டெம்பரரி ரிவர்சல்ஸ் வந்து என்னென்ன அப்படின்றது இருக்கும். இங்கே வந்து அப்படிங்க போய் உங்களுக்கு வந்து சாரி இங்கே போய் உங்களுக்கு அப்படியே போய் உட்காந்துரும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுதான் உங்களோட டேபிள் 4. நெக்ஸ்ட் வந்து டேபிள் 5க்கு போகலாமா? டேபிள் 5 வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட இன்வெர்ட் சப்ளை டீட்டெயில்ஸ் வந்து நீங்கள் இங்கே வந்து கேட்குறாங்க. ஓகேங்களா? உங்களோட எக்ஸாம்பிள் நில் ரேட்டட் அண்ட் வந்து நான் ஜிஎஸ்டி சப்ளைஸ். ஸோ இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் இன்வெர்ட் சப்ளைஸில் நீங்கள் ஜிஎஸ்டி எதுவுமே பே பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ உங்களால் வந்து எந்த ஐடிசியும் உங்களுக்கு வந்து இல்லை. அது மட்டும் இல்லாமல் அதனால தான் இங்கே அந்த ஜிஎஸ்டி காம்பனன்ட்ஸ் டேக்ஸ் காம்பனண்ட்டு இங்கே உங்களுக்கு வந்து இருக்காது. ஓகேங்களா? ஸோ இட் மேபி இது இன்ட்ரெஸ்டேட் ஆர் இன்ட்ராஸ்டேட். ஸோ 2 டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ சம் டோட்டல்ஸ் சம்மர் ரிட்டர்ன் ஜிஎஸ்டி 3 கரெக்ட்டுங்களா? ஸோ சம்மர் ரிட்டர்ன் மட்டும் நீங்கள் இங்கே வந்து மென்ஷன் பண்ணால் போதும். ஸோ இது உங்களுக்கு வந்து எதுக்கு அப்படின்னா, இப்போ சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு கேஸ் ஆஃப் எக்ஸாம்பிள் ரிலேட்டட் நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளைஸ் நீங்களாம் பண்ணியிருக்கீங்கன்னா அதுக்கு நீங்கள் ஐடிசி வந்து எடுத்துக்க முடியாது இல்லையா? ஸோ அதனால அந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு கலெக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த இன்வெர்ட் சப்ளை டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து கேட்குறாங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு இது வந்து இது வந்து இன்வெர்ட் சப்ளைஸ் வந்து எக்ஸாம்பிள் ரிலேட்டட் நான் ஜிஎஸ்டி இன்வெர்ட் சப்ளைனா உங்களோட சப்ளைக்கு இது வந்து இட் இஸ் அண்ட் வந்து அவுட்வர்ட் சப்ளை தானே? ஓகேங்களா? அப்பனா அவர் வந்து நில் ரேட்டட் எக்ஸம்டட் நான் ஜிஎஸ்டி அவுட்வர்ட் சப்ளை பண்ணியிருந்தாங்கன்னா அவர் வந்து அந்த பர்டிகுலர் சப்ளைஸ்க்கான இன்புட் டாக்ஸ் கிரெடிட் வந்து கிளைம் பண்ண முடியாது. ஓகேங்களா? ஸோ அந்த டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு வந்து ரீகன்சைல் பண்ணுறதுக்காக தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டேபிள் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? எல்லாமே ஒரு ரீகன்சிலேஷன் கம்பேரிசன் பர்பஸ்க்காக தான். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தா இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் ஃபார் ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட்னு உங்களுக்கே இதுலேயே இருக்குது. ஓகேவா? பேர்லேயே ப்ரீவியஸ் டாக்ஸ் பீரியட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து மே மந்த் ரிட்டர்ன். ஓகேங்களா? சப்போஸ் வந்து உங்கள் ஏப்ரல் மந்த் ரிட்டர்னில் நீங்கள் ஏப்ரல் மந்த் ரிட்டர்ன் வந்து நீங்கள் மே 20th ஃபைல் பண்ணணும். கரெக்ட்டுங்களா? ஜிஎஸ்டி 3B நீங்கள் வந்து என்ன பண்ணிட்டீங்க, மே 30th ஃபைல் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். 10 days டிலே டாக்ஸ் பே நெட் டாக்ஸ் பேமெண்ட் வந்து இருக்குது. ஓகேங்களா? அப்போ இன்ட்ரெஸ்ட் அட் த ரேட் ஆஃப் 18% பர் ஆட்டம் வந்து ஆட்டோ கம்ப்யூட் ஆகி ஜி சிஸ்டம் வந்து ஆட்டோ கம்ப்யூட் பண்ணி உங்களோட வந்து நெக்ஸ்ட் இயருக்கு வந்து போட்டுரும். உங்களோட நெக்ஸ்ட் மந்த் ரிட்டர்னில் உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? அதுவே வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேட் ஃபீஸ் பார்த்தீங்கன்னா டிலே இன் ஃபைலிங் த ரிட்டர்ன். ஓகேங்களா? ₹25 per day ஃபார் சிஜிஎஸ்டி, ₹25 per day ஃபார் எஸ்ஜிஎஸ்டி. ஓகேங்களா? அந்த மாதிரி நீங்கள் எவ்வளோ டேஸ் வந்து டிலேவாக வந்து பே பண்ணுறீங்களோ அவ்வளோ டேஸ் உங்களுக்கு வந்து அந்த ஃபீஸ் வந்து இங்கே லேட் ஃபீ வந்து ஆட்டோ கம்ப்யூட் ஆகிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் டேபிள் வந்து பார்த்தீங்கன்னா
ஓகே. டேபிள் நம்பர் 6 தட் இஸ் பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் வச்சு ஃபைனல் டாக்ஸ் பேபிள் டேபிள் ஓகேங்களா? ஸோ உங்கள் டேபிள் 3ல வந்து நீங்கள் உங்கள் அவுட்வர்ட் டாக்ஸ் லைபிலிட்டி போட்டு டேபிள் 4 ஐடிசி அண்ட் வந்து டேபிள் 5 இன்ட்ரெஸ்ட் லேட் ஃபீஸ்லாம் போட்டு டேபிள் 6ல வந்து நீங்கள் வந்து ஃபைனல் பேமெண்ட் வந்து நெட்டாக பே பண்ணுறது இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கேஷ் லெட்ஜர் பேலன்ஸ் அது வந்து கிரெடிட் லெட்ஜர் பேலன்ஸ் இன்க்ளூடிங் கரண்ட் டாக்ஸ் பீரியட் வந்து ஐடிசி உங்களுக்கு வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும் ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் ஆஃப் டாக்ஸ் டேபிள் ஃபைனல் டாக்ஸ் பேபிள் ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டாக உங்களுக்கு வந்து டேக்ஸ் பேட் வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க. ரிவர்ஸ் சார்ஜ் அதை தான் ரிவர்ஸ் சார்ஜ் ஓகேங்களா? ஸோ இதோட மெயின் ரீசன் வந்து உங்களுக்கு எதுக்கு இப்படி டிவைட் பண்ணியிருக்காங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜில் நீங்கள் நீங்கள் இன்வார்ட் சப்ளைஸ் விச்ஆரில் வந்து இன்வார்ட் சப்ளைஸ் லைபிள் டு ஆர்சிஎம் வந்து ஆஸ் அ ரெசிபியன்ட் நீங்கள் டியூ டு ஆர்சிஎம் நீங்கள் வந்து எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணணும் அப்படின்றத தனியாக ஆர்சிஎம் சப்ளைஸ் ட்ராக் பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு டிவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் அஸ் அ சப்ளையர் டியூ டு யுவர் அவுட்வர்ட் டேக்ஸ் லைபிலிட்டி அவுட்வர்ட் சப்ளை ஆஸ் அ சப்ளை ஸ்டேட்டஸ் நீங்கள் எவ்வளோ டேக்ஸ் வந்து பே பண்ணணும் அப்படின்றதுக்காக உங்களுக்கு ரெண்டு தனியாக பிரிச்சிருக்காங்க. அண்ட் அனதர் ரீசன் உங்களுக்கு வந்து எதுக்கு ரெண்டுமே தனியாக பிரிச்சிருக்காங்கன்னா ஆர்சிஎம் டேக்ஸ் வந்து நீங்கள் கேஷில் தான் பே பண்ண முடியும். நீங்கள் ஐடிசி கிரெடிட் வச்சு பே பண்ண முடியாது. நீங்கள் ஆர்சிஎம் கேஷ் வந்து டேக்ஸ் வந்து கேஷில் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த பெய் டேக்ஸை நீங்கள் வந்து கிரெடிட் கிளைம் பண்ணிக்கலாம் ஐடிசி. பட் வந்து உங்களோட அவுட்புட் டேக்ஸ் லைபிலிட்டி உங்களோட வந்து அவுட்வர்டு சப்ளையில் நீங்கள் பே பண்ண வேண்டிய ஜிஎஸ்டி லைபிலிட்டி நீங்கள் ஐடிசி வச்சு பே பண்ணிக்கலாம் ஓகேங்களா? அதனால தான் உங்களுக்கு வந்து இந்த ரெண்டாக வந்து டிவைட் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கான்செப்ட் இந்த டேபிளில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்கள் நெட் பேபிள் வந்து த்ரூ ஐடிசி வந்து அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அப்புறம் வந்து கேஷ் இருக்கிற கேஷ் லெஜரில் இருக்க கேஷை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அடிஷ்னல் கேஷ் ஏதாவது தேவைன்னா இங்கே சலான் கிரியேட் சலான் வச்சு நீங்கள் வந்து அடிஷ்னல் கேஷ் வந்து நீங்கள் வந்து டெபாசிட் பண்ணி பே பண்ணிக்கணும் ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ட்ரெஸ்ட் அண்ட் லேட் ஃபீஸ் எல்லாமே நீங்கள் கேஷ் மூலியமாக தான் நீங்கள் பே பண்ண முடியும். கிரெடிட் மூலியமாக ஐடிசி கிரெடிட் மூலியமாக பே பண்ண முடியாது எலக்ட்ரானிக் கிரெடிட் லெட்ஜர் வச்சு ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஐஜிஎஸ்டி லைபிலிட்டிக்கு வந்து யுவர் ஐஜிஎஸ்டி லைபிலிட்டி யூ கேன் பே யூஸிங் ஐஜிஎஸ்டி ஐடிசி சிஜிஎஸ்டி ஐடிசி எஸ்ஜிஎஸ்டி ஐடிசி பட் செஸ் ஐடிசி யூஸ் பண்ண முடியாது. அதனால தான் இங்கே பிளாக் ஆயிருக்கு ஓகேங்களா? அதேமாதிரி உங்களோட சிஜிஎஸ்டி லைபிலிட்டி வந்து யூ கேன் பே ஆஃப் யூஸிங் ஐஜிஎஸ்டி கிரெடிட் அண்ட் சிஜிஎஸ்டி கிரெடிட் நாட் எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் அண்ட் செஸ் கிரெடிட் ஓகேங்களா? அதனால தான் இங்கே ரெண்டுமே பிளாக் ஆயிருக்கு. அதே மாதிரி உங்களோட எஸ்ஜிஎஸ்டி லைபிலிட்டி வந்து யூ கேன் பே ஆஃப் யூஸிங் ஐஜிஎஸ்டி கிரெடிட் அண்ட் வந்து எஸ்ஜிஎஸ்டி கிரெடிட் அண்ட் நாட் சிஜிஎஸ்டி கிரெடிட் அண்ட் நாட் செஸ் கிரெடிட் அதனால இங்கே ரெண்டுமே பிளாக் ஆயிருக்கு ஓகேங்களா? செஸ்ஸோட பார்த்தீங்கன்னா செஸ் லைபிலிட்டி கேன் பி பெய்ட் ஒன்லி யூஸிங் செஸ் ஐடிசி அதனால தான் இங்கே மட்டும் உங்களுக்கு இருக்குது. இது எல்லாமே பிளாக் ஆயிருக்கு ஓகேங்களா? ஸோ இது என்ன ரீசன்னால உங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி கிராஸ் திஸ் திங் இஸ் நாட் அலோட் அப்படின்றது தெரியணும்னா நான் ப்ரீவியஸ்லி எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் ரெக்கார்டிங்ஸ் அதை வந்து பார்த்துக்கோங்க ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக ஆஃப்டர் அட்ஜஸ்ட்மெண்ட் ஆஃப் ஐடிசி வந்து எவ்வளோ வந்து உங்களுக்கு வந்து வருது அதை தான் டிஃபர்ஸ் டேக்ஸ் டு பி பெய்ட் இன் கேஷ் வந்து இவ்வளோ 12 மைனஸ் 12th காலம் என்ன உங்களுக்கு 7 மைனஸ் 8 9 10 11 ஓகேங்களா? ஸோ பே த்ரூ ஐடிசி காலம் எல்லாமே செப்ராக்ட் பண்ணி இந்த ரிமைனிங் பேலன்ஸ் யூ ஹேவ் டு பே இன் வந்து கேஷ். அதே மாதிரி ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் டு பி பெய்ட் இன் வந்து கேஷ் வந்து 13th ஓகேங்களா? 13th காலம் வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா? நீங்கள் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் சார்ஜ் டேக்ஸ் டு பி பெய்ட் இன் கேஷ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 13th காலமுக்கு அதுலேருந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து -8 9 10 11 காலம் வந்து சப்ராக்ட் பண்ணல பிகாஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஆர்சிஎம் டேக்ஸ் வந்து யூ கான் பே யூஸிங் ஐடிசி ஓகேங்களா? அதனால தான் அவங்க அந்த காலமே சப்ராக்ட் பண்ணல ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் இன்ட்ரெஸ்ட் பேபிள் ஃப்ரம் டேபிள் 5 அண்ட் வந்து லேட் ஃபீ பேபிள் ஃப்ரம் டேபிள் 5 உங்களுக்கு வந்து வந்துடும். ஸோ வந்துட்டு இட் ஷுட் பி பெய்டு ஒன்லி இன் வந்து கேஷ் அதனால் கேஷ் இது இருக்குது. ஸோ உங்கள் கேஷ் லெஜர் பேலன்ஸ் வந்து உங்களுக்கு மேலே இருக்குது கரெக்டுங்களா? ஸோ இங்கே யூட்டிலைசபிள் கேஷ் பேலன்ஸ் இருக்கும் அண்ட் வந்து அடிஷ்னல் கேஷ் உள்ள வேணுமோ நீங்கள் சலான் மூலிமா நீங்கள் டெபாசிட் பண்ணிக்கணும் ஓகேங்களா? ஸோ திஸ் இஸ் யூர் ஃபைனல் பேமெண்ட் டேபிள் இன் ஜிஎஸ்டிஆர் 3B அண்ட் வந்துட்டு இப்போ வந்துட்டு இந்த கரண்ட் அசசிக்கு வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டேக்ஸ் பேபிளே உங்களுக்கு வந்து நில்லு ஓகேங்களா? நெட் டேக்ஸ் பேபிள் வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லை 6 and 7 உங்களுக்கு வந்து 0 ஓகேங்களா? ஸோ வந்து இவங்களோட ஐடிஸ் வந்து தே கேன் வந்து கேரி ஃபார்வர்ட் டு ஃபியூச்சர் இயர்ஸ் ஃபியூச்சர் டேக்ஸ் பீரியட் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கிளைம் பண்ணுறதுக்கு மட்டும்தான் ஃபர்ஸ்ட் டைம் ஐடிசி கிளைமுக்கு மட்டும்தான் உங்களுக்கு வந்து 30th நவம்பர்னு டியூ டேட் சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து ஒன் டைம் கிளைம் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து எவ்வளோ வருஷத்துக்கு வேணால் நீங்கள் ஐடிசி வந்து கேரி ஃபார்வர்ட் பண்ணிக்கலாம் அதில் எந்த இஷ்யூஸுமே இல்லை ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ வியூவர்ஸ். ஸோ திஸ் இஸ் அவர் ஜிஎஸ்டிஆர் 3B. ஸோ நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஜிஎஸ்டிஆர் 9 பற்றி கூட பார்க்கலாம்.
நீங்கள் வேறு ஏதாவது ஜிஎஸ்டி டாபிக்ஸ் வந்து டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் வந்து போஸ்ட் பண்ணலாம். ஸோ நான் அந்த டாபிக் எடுத்து டிஸ்கஸ் பண்ணுறேன். ஓகே கைஸ், தேங்க்யூ. ஹாவ் அ நைஸ் டே.